ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சட்னினா இப்படி இருக்கணும். அது நிறைய இப்படி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். மதுரை தண்ணி சட்னின்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லாத வித்தவுட் தேங்காய் சட்னி நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு அவுட்டிங் லாகுமே இருக்குது. ரொம்பவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பார்சலுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வெரி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்து சொல்லலாம். ஸோ அதையும் தான் இதில் வந்து காமிச்சிருக்கேன். ரொம்ப நாளாக வீடியோஸே வந்து போட முடியல. ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி அப்படின்ட்டு நிறைய சுச்சுவேஷன்னால போட முடியாமல் இருந்துச்சு. இன்ஷால்லா இதுக்கப்புறம் நான் வந்து வீடியோஸ் போடுறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கான விளாக் தான் இதில் நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு இது வந்து சேர்த்துட்டு, இது கூட பெரிய சைஸு பல்லாரி வெங்காயம் ஒரு 4 வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி இதையுமே சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கோங்க. லைட்டாக வதங்கட்டும். இது வந்து லைட்டாக வதக்கிட்டு அப்படியே வந்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொட்டுக்கல்லை நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மள்ட்ட தேங்காய் சட்னி கிடையாது. அதனால் தேங்காய் இல்லாமல் வித்தவுட் தேங்காய் சட்னி தான் நம்ம வந்து செஞ்சிகிட்ருக்கோம். இது அப்படியே கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடிட்டு லைட்டாக பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட கருவேப்பிலையுமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையுமே இது கூட நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. நம்ம இப்படி செய்யும் போது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து மசால் வேலைக்குமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தான் ஒரு சின்ன கிளிப்பிங்காக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, அப்புறம் துள்ளி, அதுக்கப்புறமா 2 வடை, அவ்வளோதான். துள்ளிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவா வச்சு செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்தி சாப்பாடு வித் வந்து சிக்கனு, மைனஸு, க்ரீன் சட்னி, ரெட் சட்னி இதை வச்சு தான் சாப்பிட்ருந்தோம். சரி, நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வேணான்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். இன்ஸ்டா ஐடியில் ஒரு 4 காட்டன் பேண்ட்டை நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா கோட் அவைலபிளான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு 4 பேண்ட்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் ஓகேன்னு தான் சொல்லலாம். நான் 4மே வந்து காட்டன் பேண்ட்டில் கேட்டிருந்தேன். ஆனால் 2 பேண்ட்டு காட்டன்லேயும் 2 பேண்ட் வந்து ரயான் கிளாத்லேயுமே வந்து கொடுத்துருந்தாங்க. நான் சைடில் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த நம்பர்லேருந்து தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு. நான் வேணா திருப்பி நீங்கள் ரிட்டன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, எங்கள்கிட்ட ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு, அதனால் இல்லை, இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டரே வந்து கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. ஆனால் மெசேஜ் பண்ணும்போது வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்மளை போட்டு தொல்லை பண்ணுறாங்க. நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வர்றது இப்படி தான் இருக்குது. இது எனக்கு ரொம்பவே ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவுமே வந்து இருந்துச்சு. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். சரி போகலாம் அப்படின்ட்டு லஞ்சு இதெல்லாமே எடுத்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ பஸ்ஸில் தான் நம்ம வந்து கிளம்பியிருந்தோம். ஃபைனலாக வந்து பீச்சுக்குமே வந்து ரீச் ஆயாச்சு. போகிற வழியில் இந்த செம்பருத்தி பூவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதனால் அதை பிடிச்சி கையில் வச்சுருந்தேன். மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் நம்ம வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். முதல் நாள் மந்தி இதெல்லாம் சாப்பிட்டுருந்தனால கர்ட் ரைஸு, உருளைக்கிழங்கு இது வந்து மசாலா எக்கு இது மட்டும் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். மத்தியானத்துக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு.
வெயிலாக இருந்ததுனால சரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்குமே நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பீச்சுக்குமே போயிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஆஃபி நல்லா என்ஜாய் பண்ணா போல் பண்ணிவிட்டு அதோட கிளம்பிட்டோம். நைட்டுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா வித் வந்து குருமா தான் வச்சு வந்து சாப்பிட்ருந்தோம். அதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸில் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடியுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். இதுக்கடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.